கருப்பாய்க்கா, எனக்கு கண்ணாலம் வைப்பதுக்கா கண்ணாலம். 3 நாளைக்கு பந்தி 3 நேரமும் சாப்பாடு. எல்லாரும் வந்துருங்க. ஏய், அவத்துட்ட கண்ணூட்டிமா சொல்லிட்டு போறியே, யார் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு போடி. மாப்பிள்ளை பேரை சொன்னா உனக்கு மயக்கம் வந்துரும். இல்ல மசகம் வந்துரும். ஹாய் பள்ளியதா, எனக்கு கண்ணாலம் நிச்சயமாயிடுச்சு. பாத்தியா, இதான் புது புடவை. இத கட்டிக்க போறாருல, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. கதோய், எனக்கு கண்ணாலம். சந்தோஷம். மகராஜ் ஆயிரும்மா. அடியே காளியம்மா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு தெரியுமா? இந்த வளையல அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சரிக்கா, எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. இதான் பரிசப்படுவேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. டேய் வாழைப்பையா, இருடா, உன் கூட விளையாடுறதுக்கு நானும் 7 பிள்ளைகளை பெற்று கொடுக்குறேன். இங்க முனியம்மா, எனக்கு கண்ணாலம் நிச்சயமாயிடுச்சு. இந்த தொகை நல்லா இருக்கா? என்ன கட்டிக்க போறாருல, அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. நல்லா இருக்கு. எந்த ஒரு மாப்பிள? எவ்வளவு பவுன் போடுறாங்க? மாப்பிள உள்ளூர் தான். 1/2 கிலோ தங்கத்துல தாலி, 6 கிலோ தங்கத்துல சங்கிலி. ஆத்தாடி, இந்த பக்கத்து பக்கத்துலயே யாரு அந்த மாப்பிள? எல்லாரும் ஒரு வாட்டி ஜோரா கை தட்டுங்க. இப்ப கேளுங்க, மாப்பிள யாருன்னு. நம்ம ஊர் திருநாவுக்கரசு சாமியோட புள்ள சம்பந்தம். யாரு? பொன்னியா? பொன்னியா செத்து கிடக்குது. அடி பாவி, என் புடவைய பாரு, பூவ பாருன்னு சொன்னியே, என் பணத்தை பாருன்னு சொல்லலையே. தடம் பார்த்து நடக்காம தவறி விழுந்து செத்துட்டாயா பாவம். நீச்சலும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, கால் தவறி கீழே விழுந்துட்டாயா. தள்ளுங்க. என்ன பார்க்கும் போதெல்லாம் தூக்கி சுத்தியாரு சொல்லுவிய. பாவி முண்டா, அது எனக்கு தானடி போட்டு பொண்ணு பொண்ணு. என்ன தூக்கி சுத்தியா? என்ன தூக்கி சுத்தியா? என்ன சரசு, சைக்கிள் மேலே வாரே? அது ஏன் கேக்குற? நேத்து ஒருத்த சைக்கிளை எடுத்துட்டு போனா, ஆளையே காணோம். அவனை தான் தேடிட்டு வரேன். ஆச்சா, கலெக்ஷன் எப்படி வட்டி தேறிச்சா? என் நிலைமையில நேர்லயே பாக்குறியே, ஒவ்வொருத்த பின்னாலே லோ லோ லோன்னு அலைய வேண்டியதா இருக்கு. எப்படியா கலெக்ஷன் வரும்? எலெக்ஷன் வந்தா கலெக்ஷன் வரும். எங்க வருது? ஜெயிச்சவன் காசு கொடுக்காம போயிடுறான், தோத்தவன் சைக்கிளோட போயிடுறான். சரசு, கசம்சே சொல்றேன், ஊரு மேலே நம்ம வட்டி வாங்க போகும்போது நம்மளையும் கனெக்ட் பண்ணி கசமுசான்னு பேசிக்கிறாங்க. என்னையா பேசிக்கிறாங்க? நிம்மளுக்கு இந்த சைக்கிள் ஷாப் வைக்கிறதுக்கு பணம் கொடுத்தது காண்டான்னு பேசிக்கிறாங்க. ஆமாயா, எத்தனையோ தமிழ்காரங்க இருந்தோம், யாருமே உதவி செய்யல. காபூல்ல இருந்து வந்து நீ தானே கடன் கொடுத்த. ஏன் சரசு, நீ நிக்கா பண்ணிக்கலாமே. எவ்வளவு நாளைக்கு நீ தண்ணியா நிப்பே?
ஊர்ல பல்பேரு பல்விதமா பல்விளக்காம பேசிக்கிறாங்க. ஆமாயா, ஒவ்வொருத்தரும் சைக்கிள் கேட்கும்போது டபுள் மீனிங்ல பேசுறாங்க. அரசு 1 மணிக்கு எவ்வளவு? ஒரு ஃபுல் நைட்டு நானே வச்சுக்கிட்டா எவ்வளவு? பாத்தியா, சொன்னல டபுள் டபுள். அரே இப்ப நீ என்ன கேட்டே? சைக்கிள் தான் கேட்டேன். சைத்தான் கி பச்சா, வாடகைக்கு சைக்கிளை இப்படி கேக்குறே? உன்னை நடத்தியே துபாய்க்கு அனுப்பணும். எதுக்குயா துபாய்க்கு அனுப்பணும்? துபாயில பொம்பளைங்களே சைட் அடிச்சா கல்லாலே அடிச்சு கபர்ஸ்தான் அனுப்பிச்சிடுவாங்க. இவன் அங்கே போனா திரும்பி வரவே மாட்டான். ஏன் சரசு இப்படி பசங்க தொந்தராவு பண்றாங்களே, நான் உன் கூட இருக்கட்டுமா? இதே கடையிலே யோ, அவனோட சேர்த்து உன்னையும் துபாய்க்கு அனுப்பிடுவேன். சைத்தான் கி பச்சா. ஏண்டா இப்படி அந்த தூண்டில் போட்டுட்டு இருந்தா ஆக போறது ஒண்ணு இல்ல. இறந்த காலங்களும் இறந்த ஆளுங்களும் திரும்பி வர போறது இல்ல. சிவா, நீயுமா அவ இறந்து போயிட்டான்னு முடிவு வச்சுட்ட? இல்லடா, அவ இறந்து போகல. வரப்புல இருக்க புல்லுல, வயல்ல இருக்க நாத்துல, காத்துல ஆடுற கீத்துல, சலசலன்னு ஓடுற வாக்கியத்தண்ணி நுரையில அவ வாழ்ந்துகிட்டு தான் இருக்கா. சரி, இப்படியே தனியா எத்தனை நாள் தான் உட்காந்துட்டு இருப்ப? நான் ஒண்ணும் தனியா இல்ல சிவா, அவகிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு. நீ போடா டேய், நீ போடா. हरिणीं सुवर्ण रजतस्रजां चंद्रां किरणमयीं உண்மையை சொல்லுங்க, நீங்க யாரு? நான் யாரா? அந்த கேள்வி தான் 6 கால பூஜை செஞ்சு தினம் அம்பாளை கேட்டுட்டு இருக்கேன். அவ சொல்ல மாட்டேங்கிறா. உனக்கு தெரிஞ்சா சொல்ல. நீங்க ஒரு ஜாதி வெறியன், மத வெறியன், ரத்த வெறி பிடிச்ச பக்தி புலி. அந்த ரத்த வெறிக்கு சாட்சி என் பொன்னியோட கொலுசம், இந்த ருத்ராட்ச மாலையும் தான். நேற்று வரைக்கும் பகுத்தறிவு பேசிட்டு இருந்த, இன்னைக்கு என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? மொட்டத்தலை கீழே இருக்கிறது ருத்ராட்ச மாலை, முழங்காலுக்கு கீழே இருக்கிறது கொலுசு. நீ ஏன்டா மொட்டத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற? நான் முடிச்சு போடுறேன். ருத்ராட்ச மாலையும் கொலுசையும் சேர்த்து முடிச்சு போட்டது என் பொன்னியோட முடி. அவ சாகல, சாகடிக்கப்பட்டிருக்கா. அந்த பால் குடத்தை உருட்டி விட்டது ஒரு ருத்ராட்ச பூனை. ஏவி விட்டது நீங்க, உருட்டி விட்டது யாரு? பையா, அவசரப்பட்டு அதிகம் பேசக்கூடாது, அளந்து பேசணும். செலவழிச்ச பணம் கூட திரும்ப வந்துடும், ஆனா வார்த்தைகள் திரும்ப வராது. என்ன பழி சுமத்துறோம்ன்றதை விட யார் மேல பழி சுமத்துறோம்ன்றது ரொம்ப முக்கியம்பா. பரமனை கூட புண்படுத்தலாம், ஆனா பக்தனை புண்படுத்த கூடாது. ஏன்னா அது பாவம். பக்தனை புண்படுத்தினா அது பாவம். பகல் வேஷக்காரன கொலை செஞ்சா கூட பாவம் இல்ல. நான் 100 தடவை சொல்லுவேன், இது கொலை, இது கொலை, இது கொலை. உன் கண்ணுக்கு சாதாரண விபத்து கூட கொலையா தாண்டா தெரியும். ஏன்னா நீதான் பகுத்தறிவுவாதியாச்சே. சிரிக்கிறீங்களா? என் பொண்ணிய கொலை பண்ணிட்டு என்ன அழ வச்சு பார்த்து சிரிக்கிறீங்களா? உங்கள ஒருத்தர் என் பொண்ணிய கொலை பண்ணி இருக்கணும். அதுக்கு சாட்சி இந்த ருத்ராட்சம். இந்த ஊர்ல ஒன்ன தவிர எல்லாரும் ருத்ராட்சம் போட்டிருக்கான். இந்த ருத்ராட்ச மாலை எங்கள்ல ஒருத்தருதுன்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? இந்த ருத்ராட்ச மாலையும் கொலுசும் ஒரே நாள்ல ஒரே சமயத்துல கிணத்துக்குள்ள விழுந்ததுன்னு சொல்ல முடியுமா? குத்துன கத்திய கழிவிட்டதுனால குற்றத்திலிருந்து தப்பிச்சிட முடியாது. உங்க சாமர்த்தியத்தினால எதையும் சாதிச்சிட முடியாது. உங்க மேல எனக்கு சந்தேகம் வந்தாச்சு. மகனே, எப்பாடுபட்டாவது உனக்கும் பொன்னிக்கும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்பட்ட என்னையே நீ சந்தேகப்படுறியா? இத பாருப்பா, ஏதோ விதி. அவ இறந்துட்டா, அது உனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. உன்னையும் நான் இழக்க விரும்பல. உள்ள போ. போறேன். உள்ள இல்ல, வெளிய.
இந்த கொலைக்கு நீங்க தான் காரணங்கிறத நிரூபிச்சு ஊர் மக்கள் முன்னாடி உங்க முகத்திரைய கிழிக்கிறேன். நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும். பாதி வட்டி. அரே, அன்னைக்கு அவசரத்துக்கு பணம் கேட்டே, காணுக்கு வட்டியும் இல்லை அசலும் இல்லை, உனக்கு வெக்கம் இல்லை? अरे शैतान की बच्चा निल्लो कान अंगे वरा निल्लो कान कंबू अंगे वर्दे निल्लो बच्ची कुछ वकील नाम वंडीले पोरे निल्लो अरे कान काटाना कटान காதுக்குள்ள விடல என்னடி போட்டுதானே அதான் காது கேக்கல வட்டி கொடுக்க வக்கல்ல புது வண்டியிலே போறே யோ இது பஞ்சாயத்து போட வாங்கி கொடுத்ததியா 6 காதுலே பூ சுத்துறே 2 காதுல தான் பூ சுத்த முடியும் எந்த பஞ்சாயத்திலே நாய் பிடிக்கிற ஆளுக்கு வண்டி வாங்கி கொடுக்குது அட என்ன இது காலையில எந்திரச்சா நாய் மூத்திரம் முடிக்க வேண்டியதா இருக்கு இல்ல ஓ மூத்திரம் முடிக்க வேண்டியதா இருக்கு அரே பட்டாணி கிட்டே கடன் கேட்கும் போது பல்லே காட்டுறே வட்டி கேட்டா நாய் மாதிரி குலைக்கிறே இந்த குலைக்கிறேன் கடிக்கிறோம்னு சொன்ன நாய் பிடிக்கிற மாதிரி ஒன்னையும் வேலை ஏத்திருவேன் இந்த பட்டாணி பார்த்து நாய் வேன்ல ஏத்துறேங்கிறே யாரா பட்டாணி பட்டாணி மாதிரி தாடி ஓட்டிட்டு ஜனங்களை ஏமாத்துறது தெரியாதா நீ எப்பயோ பார்த்த நீ குளிக்கும் போது பார்த்துட்டேன் இதுக்காகவே மாசத்துக்கு ஒரு தடவை தான் நான் குளிக்கிறேன் நீ வருஷத்துல ஒரு தடவை குளிச்சாலும் சரி இனிமே வட்டி காப்பியா நான் போட்டுமா ஆமா உன் திருட்டு பேர் என்ன காபூல் உட்பால்டட் உட் காஃபர் பட்டுகோ கான் போயிட்டியா அரே விநாயகா இதோ என் முன்னால நிக்கிறது சிவாவை நான் மனசார நேசிக்கிறேன் அவரே என் கணவரா வரணும்னு நான் ஆசைப்படுறேன் என் விருப்பம் எந்த தடையும் இல்லாம நிறைவேற நீதான் துணையா இருக்கணும் என் ஆசைய நான் வெளிப்படையா சொல்லிட்டேன் அதே மாதிரி துளசி, நானும் உன்னை மனப்பூர்வமா விரும்புறேன். வாழ்நாள் பூரா உன்னோடய வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உன்னை கல்யாணம் செய்துக்க நினைக்கிறது என் தகுதிக்கு மீறின ஆசையோன்னு அறிவு அணை போட்டு தடுக்குது. நம்பிக்கையும் மனசுல உறுதியும் இருந்தா எதையும் சாதிக்க முடியும்னு உங்க அறிவு சொல்லல? நீ எழுதுற கவிதை மாதிரி இதையும் சாதாரணமா நினைச்சிடாத. கவிதை எழுதுற பொண்ணுக்கு இருக்கிற தைரியம் கூட கலெக்டர் ஆக போற ஆம்பளைக்கு இல்லையேன்னு ஆச்சரியப்படுறேன். உங்களை கலெக்டர் ஆக்கணும்னு உங்க அப்பா நினைக்கிறது கூட தகுதிக்கு மீறின ஆசைதான். அதை நீங்க நிறைவேற்ற போறது இல்லையா? தயங்காம நெத்தியில போட்டு வைங்க. பொட்டு வச்சிட்டேன். ஏதோ அசட்டு துணிச்சல நாம 2 பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டோம். ஆனா உங்க அப்பா இதுக்கு... அப்பா பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. அண்ணன் ஒரு புல்லுக்கட்டுக்காரியை காதலிச்சாரு. அது அப்பா தடுக்கல, கல்யாணத்துக்கு சம்மதிச்சாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு தான் அண்ணனோட வாழை கொடுத்து வைக்கல, விபத்துல இருந்துட்டா. நீ இப்படி சொல்ற, ஆனா உங்க அண்ணன் என்ன சொல்ற தெரியுமா? என்ன? பொன்னியோட சாவுக்கு உங்க அப்பா தான் காரணம்னு சொல்றேன். நான் அதை நம்பல. நம்ம கல்யாணத்துக்கு அப்பா கண்டிப்பா சம்மதிப்பாரு. ஏதோ உனக்கு அந்த நம்பிக்கை இருந்தா சரிதான். இத பாருங்க, ஊரறிய நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகாட்டாலோ உள்ளத்தால நம்ம 2 பேரும் கணவன் மனைவியா ஆயிட்டோம். அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேண்டாமா? கண்டிப்பா கொண்டாடணும். அப்ப நான் ஒரு கவிதை சொல்றேன், கேளுங்க. கவிதா? இது பாருங்க, ஒரு வாட்டி கேளுங்க. காதல் எனும் தீவினிலே. கவிதா காதலிப்போ. கேளுங்க, காதல் எனும் தீவினிலே. இப்ப சொன்ன கவிதை. இப்ப எனக்கு கவிதையே வராதுங்க. நன்றி கட்ட நாயே, சோறு போட்டு வளர்த்தவங்களுக்கே துரோகம் பண்ணி விட்டியடா. இதுக்குத்தான் உனக்கு தங்க மடம் கொடுத்திருக்காங்களா? ஏண்டா ராஸ்கல், நீ பண்ணி இருக்கிற பாவம் 7 தலைமுறைக்கு நம்ம குடும்பத்தை நாசமாக்கி விடுமடா. அப்பான்னு கூப்பிடுறதுக்கே உனக்கு யோக்கியதே இல்லை. முதல்ல எதமா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா வாரா.
இல்ல இந்த வெட்டி பயல வெட்டி போடுறேன் சாமி. இவன் தோலை உரிச்சு உங்க காலுக்கு செருப்பா தச்சு போட்டாலும் இவன் கருமன் துறையாது சாமி. இந்த புத்துச்சவத்து கழுத கோயில் கோபுரத்துல ஏற பாக்குது சாமி. என்ன காளியப்பா, என்ன நடந்துச்சு? அவன் வாயால எப்படி சொல்றது சாமி? உங்க வீட்டு பொண்ணுகிட்ட இந்த சின்ன நாய் சிநேகிதம் வச்சுக்கிட்டு இருக்குது சாமி. இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோ நினைச்சு பயந்து போயிட்டேன். காளியப்பா, இந்த சுண்டைக்கா விஷயத்தை பெருசு பண்ணி ஊரையே கூட்டிட்டே நீ. சாமி என்ன சொல்றீங்க? ஆமா காளியப்பா, என் பொண்ணு உன் பிள்ளைய சிநேகமா இருக்கிறது உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா அவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிறதும் சண்டை போட்டுக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். சாமி நான் சொல்ல வந்தது. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த சின்ன விஷயத்தை பெருசு பண்ணி நாளைக்கே கரெக்டாக போறோம் கழுத்துல துண்ட போட்டு நடு ரோட்ல நாய் மாதிரி இழுத்துட்டு வந்திருக்கிறது பெரிய தப்பு. நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண சிநேகம் இல்ல. இந்த பாவி மாவன் உங்க பொண்ணை கட்டி புடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத என் கண்ணால பார்த்தேன். இவனை அப்படியே வெட்டி ஆத்தாளுக்கு பலி கொடுக்கணுங்க. வேண்டாம், அழுக்கு ரத்தத்தை எல்லாம் ஆத்தா ஏத்துக்கவே மாட்டான். இவனை வெட்டி அப்படியே ஆற்ற எறியணும். நாய பட்டிலேயே வச்சிருக்கணும். 4 எழுத்து படிக்க வச்சால அதான் பந்திக்கே வந்துடுச்சு. ஏதோ செய்யத்தகாத காலத்தை செஞ்சுட்ட மாதிரி ஆள காலத்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க குட்ட குட்ட நாங்க குனிஞ்சிட்டு இருந்த காலம் மலையேறி போச்சு. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். ஊர்றா வாய. செய்யறதையை செஞ்சு விட்டு எழுத்து வேற பேசுறியா? ஊர் உலகத்துல செய்யாத காரியத்தை நான் செஞ்சுட்டேன். நியாயத்தை பேசக்கூட தைரியம் இல்லாம மண்புலம் வாழ்ந்துட்டு இருக்கனாலதான் கண்ட நாயை நம்மளை பார்த்து குறைக்குது. யாரா நாய்ங்கிற? மேல பேசுன கொலை விழும். கொலை செய்யறதா உங்க கொலை தொழிலாச்சே. தம்பி, இது ஏன் குடும்ப பிரச்சனை. உன்ன மாதிரி வீதியில போறவனுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. நான் உங்ககிட்ட சொந்தம் கொண்டாடிட்டு சண்டை போடுறதுக்கு வரல. எனக்கு நேர்ந்த கதி இந்த தாயில்லாத பொண்ணுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுக்கு தான் நியாயம் கேட்க வந்திருக்கேன். நிறுத்துறா. எது நியாயம் எது அநியாயம்னு பெத்தவனுக்கு தெரியும். தீர விசாரிச்சு நானே ஒரு நல்ல முடிவுக்கு வர்றேன். சிவலிங்கம், உங்க அப்பா சொல்றதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான். நீ என் மகளை காதலிக்கிறியா? ஆமா. அவளையே கல்யாணம் கட்டி போறியா? ஆமா. இதெல்லாம் தப்பா தெரியல உனக்கு? எது தப்புன்னு சொல்றீங்க? காதலிக்கிறதே தப்புன்னு சொல்றீங்களா? இல்ல ஜாதி அந்தஸ்து மீறி உங்க மகளை காதலிச்சது தப்புன்னு சொல்றீங்களா? பரவாயில்ல, கேள்வியிலேயே பதிலையே சொல்லிட்டேன். உன் காதல் நிறைவேறும் நினைக்கிறியா? ஏன் நிறைவேறாது? இதுக்கு நீங்க சம்மதிக்க மாட்டீங்களா? நான் சம்மதிக்கிறது இருக்கட்டும், ஊர் இதுக்கு சம்மதிக்குமா? ஊர் சம்மதம் எனக்கு தேவையில்லை. செருப்பாலடி நாய. போன ஆசைப்பட்டுச்சான் புலிப்பால குடிக்க. பூசாரி, குறுக்கதா பேசுன மந்திரம் சொல்ல நாக்கலாம் ஆக்கிடுவேன். பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, நீங்க பேசுங்க சாமி. சிவலிங்கம், என் மகளை நீ காதலிக்கிற, அவளை கல்யாணம் செய்துக்கணும் நீ ஆசைப்படுற. ஆனா அவ உன்னை காதலிக்கிறாளா? அவ உன்னை கல்யாணம் செய்துக்கணும் ஆசைப்படுறாளா? இருக்காது, நிச்சயமா இருக்காது. லட்சுமணன் கிழிச்ச கோட்டை சீதை கூட தாண்டிட்டா, ஆனா நான் கிழிக்கிற கோட்டை என் மகன் நிச்சயமா தாண்டவே மாட்டா. அத நீங்களே சொல்லிட்டா இப்படி. அதான் உங்க பொண்ணு இங்கே நிக்கிற, கேட்க வேண்டியதானே? துளசி, தைரியமா பயப்படாம சொல்லுமா. அவன் தான் உன்னை காதலிக்கிறான், ஆனா நீ அவனை காதலிக்கல இல்ல. அவன் தான் உன்னை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுறான், ஆனா நீ அவனை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படல இல்ல. அவன் உன்னை காதலிக்கிறதே நம்ம பணத்துக்காகத்தான். அதான் அந்த பையன் உங்ககிட்ட சொல்லவே இல்லை இல்ல. நீங்க சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. நாங்க 2 பேருமே காதலிக்கிறோம். நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம். நான் இருந்தாலும் அவரோடதான், இறந்தாலும் அவரோடதான். இப்ப சொல்லுங்க, ஊருக்கெல்லாம் விருந்து வைக்க போறீங்களா இல்ல இவங்க 2 பேருக்கு விஷம் வைக்க போறீங்களா? நாங்க ஏன் விஷம் குடிக்கணும்? நாங்க வாழ பிறந்தம தவிர சாகறதுக்கு இல்ல. காதலிக்கிறது தப்புன்னு சொல்றதுக்கு எந்த சாஸ்திரத்துக்கும் சக்தி கிடையாது. சபாஷ் ராமாப்ல, கரெக்டா சொன்ன. என் விஷயத்துல எங்க அப்பா கிட்ட நான் ஏமாந்துட்டேன். உங்க விஷயத்துல ஏமாறதுக்கு நான் ஒண்ணும் இழிச்சவா இல்ல. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காம என் கட்ட வேகாது. பெரியவங்க எல்லாம் கூடி இருக்கீங்க, ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து சொல்லுங்க. வர தை மாசம் 18ஆம் தேதியே ஒரு அருமையான முகூர்த்த நாள். அன்னைக்கே துளசிக்கும் சிவலிங்கத்துக்கும் கல்யாணத்தை நடத்திடுவோமே. சாமி,
மெய்யாவா சொல்றீங்க? அந்த கடவுள் அறிய மெய்தான். காளியப்பா, அவங்க 2 பேரும் ஒருத்தர் மனசார காதலிக்கிறாங்களான்னு உரசி பார்த்தேன். இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு காதலிக்கிறாங்கன்னு. அந்த காதலை பிரிக்கிறது கடவுளையே எதுக்குற மாதிரி. காலங்காலமா கடவுளுக்கு தொண்டு செய்துட்டு இந்த மனப்பக்குவம் கூட எனக்கு வரலன்னா அப்புறம் நான் எப்படி பக்தனா இருக்க முடியும் சொல்லு? ஆனா காளியப்பா, எனக்கு சம்பந்தியா வர்றதுக்கு உனக்கு சம்மதம் தானே? சாமி, நீங்க மனுஷனே இல்ல சாமி. சாமி, உங்க கால் வைக்கிற இடத்துல என் தலைய வைக்கிறதுக்கு கூட யோக்கியதை இல்லாத என்ன உங்களுக்கு சம்பந்தி ஆக்கி சமபந்தியில உட்கார வைக்கிறேங்கிறீங்களே சாமி. உண்மையிலேயே நீங்க தெய்வம் தான் சாமி. ஆனா ஒரு சின்ன வார்த்தை சாமி, பிறப்புலதான் உங்களுக்கு சமமா இல்லைன்னாலும் படிப்புலையாவது. அதான் அவன் எம்ஏ படிச்சு பாஸ் பண்ணிட்டானே. அதுக்கு இல்லைங்க, அந்த பயப்புள்ளைய ஒரு கலெக்டர் ஆக்க பொண்ணும்னு ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க. அந்த படிப்புக்காக அவன் நாளைக்கு வெளியூருக்கு போறான். திரும்பி வந்ததும் கண்ணாலத்தை வச்சுக்கலாங்க. நீ சொல்றது சரிதான். எனக்கு வரப்போற மாப்பிள்ளை காளியப்ப மகன் சிவலிங்கமா இல்லாம கலெக்டர் சிவலிங்கமா வந்தா எனக்கு தானே பெருமை. அவன் படிப்பை முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறமே கல்யாணத்தை வச்சுக்குவான். உங்க பேச்ச நான் நம்பல. நீதான் படைச்சவனையே நம்ப மாட்டியடா, பெத்தவனையா நம்ப போறேன். இந்த திருநாவுக்கரசு சொன்னதுதான். இந்த கல்யாணம் என் மக ஆசைப்பட்டபடியே நடந்தே தீரும். சிவலிங்கம், நீ படிப்புக்காக நாளைக்கே போகலாம். புறப்படு. வரேங்க. சுவாமிகளே, என்னடா ஒரு முக்கியமான பாயிண்ட மறந்துட்டீங்களே. சொல்லு. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் எழுதி வச்சபடிதான் நடக்கும்.